அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தரை நோக்கி எது வேண்டும், எது வேண்டாம் என்று நாம் கேட்க பழக வேண்டும் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சே நோ ப்ளீஸ். அப்போ நோ என்று சொல்லும்போது, அப்போ அங்கே எஸ் என்று சொல்றதுக்கும் வாய்ப்பை தேவன் தருகிறார். அப்போ சே எஸ் ப்ளீஸ். அப்போ வேண்டாம் என்று எதை நம்ம சொல்லணும்? கோபம் வேண்டாம், சாந்தத்தை தாரும் என்று கேளுங்கள். என் அன்பானவர்களே, புரிந்து கொள்ளுங்க. இந்த கோபம் என்கிற சுபாவம், இந்த கோபம் என்கிற குணம் பலருடைய எதிர்காலத்தை சூன்யமாக்கியிருக்கு. இதை பார்க்குற நீங்களும் கூட ஒருவேளை வெளியே காட்டாமல் மனதுக்குள்ள வைத்திருப்பீங்க. அதையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆக இந்த நாளில் நாம் எல்லோரும் நம்முடைய குறையை உணர்வோம். தவறல்ல, மனுஷன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரே நாளில் மாறிடுமா? இல்லைங்க. ஆனால் தேவன் வாய்ப்பு தருகிறார், சந்தர்ப்பத்தை தருகிறார். பல வேளையில் நாம் நம்மை தாழ்த்தும் போதுதான், அவர் உருவாக்க இடம் கொடுக்கும் போதுதான் இந்த கோபம் என்கிற தன்மை, முற்கோபமாக இருக்கலாம், அது நீண்ட கால கோபமாக இருக்கலாம், அல்லது கோபத்தின் அதிகோபமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது முற்றிலுமாய் நம்ம விட்டு நீங்கி நமக்கு இயேசு கிறிஸ்துவை போல சாந்த குணத்தையும் இயேசுவை போல சாந்த சொரூபியாகவும். ஏன் தேவனாகிய கர்த்தர் மோசேங்கிற மனுஷனை குறித்து சாட்சி சொல்றாரு, இவனை போல சாந்தம் உள்ளவன் என் வீட்டிலே உண்மை உள்ளவன் எங்கும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கும் கூட நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறது. கேட்போமா? கோபம் வேண்டாம், சாந்தம் வேண்டும் என்று கேட்போம். இது குறித்து சிந்தித்த போது தேவன் கொடுத்த ஒரு நல்வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போமா? Proverbs chapter 15 verse 1. மெதுவான பிரத்யுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இதை கேட்கிற அன்பானவர்களே, இன்றைக்கு சில ஆட்கள் பாருங்க, எப்போதுமே அவர்கள் கடுகடுகடுன்னு இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும், அது துக்க வீடா இருந்தாலும் சரி, அல்லது திருமண வீடா இருக்கட்டும், அல்லது பிறந்த நாள் நிகழ்ச்சியா இருக்கட்டும், இந்த பார்க்குற உங்களுடைய குணத்தை குறித்து ஆண்டு பேசும்போது தாழ்த்துங்க, இன்னும் வெறுமையாக்குங்க. எப்பொழுதும் கடும் சொற்கள் பேசுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது மெதுவான பிரத்யுத்தம், அதாவது மெதுவாய் பதில் சொல்லக்கூடிய குணம் ஒருத்தனுக்குள்ள இருக்குமானால் அது பயங்கரமான உக்கிரம்ன்றது கோபத்தின் உச்சக்கட்டம். கடுமையான கோபத்தை கூட ஆற்றி விடுமா. இதை கேட்கிற அன்பானவர்களே, தேவையில்லாமல் சில வார்த்தைகளை, கடும் சொற்களை பயன்படுத்துவதனால இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய வயதில் மூத்தவர்களை காயப்படுத்துறாங்க. அது பெற்றோரா இருந்தாலும் சரி, அல்லது மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, அல்லது தன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வயதை, அனுபவத்தை, அவங்களுக்கு இருக்கிற பதவி, அல்லது அவங்களுக்கு தேவன் அருளின நன்மைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடி பல வகையில கடும் சொற்களால் அவர்களை ஏசுவதை, அதாவது தூஷிப்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த சுபாவம் மாறணும். ஆனா ஏன் நிறைய பேர் இதை பெருமை பாராட்டுறாங்க? கோபப்பட்டது நியாயம், என்ன போல யாரு அப்படின்னு பெருமை பாராட்டுறாங்க. ஏன் தெரியுமா? இது பாவம் என்று சாபம் என்று தெரியாம போகிறது. என் அன்பானவர்களே, இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் சில நிமிடங்கள் கோபத்தினாலே, அல்லது சில செகண்ட்ஸ் கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட கோபத்தினாலே, உக்கிரத்தினாலே அவர்கள் பெரிய குற்றத்தை செய்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அழுது புலம்பி பிரயோஜனம் என்ன? ஆக கோபம் வேண்டாம், சாந்தம் வேண்டும் என்று கேளுங்கள். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் மாற மனதிட்டு இருக்கிறாங்க? உலக மக்கள் பேச கேட்டு இருக்கிறேன், உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல மிக தெளிவாக ஞானி எழுதுகிறார். கேட்போமா? Proverbs 22 verse 24. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கரமுள்ள மனுஷனோடே நடவாதே. ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன? கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ப்ளீஸ் செக் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். இதை கேட்கிற அன்பானவர்களே, காரணமே இல்லாமல் உன் மனைவிடத்துல, நீ ஆசையா பெற்ற உன் பிள்ளைகளிடத்துல, அல்லது உன்னை நம்பின உன் எஜமான் இடத்துல, உன்னை நம்பி உனக்கு வேலை, பதவி, பட்டம், பலவித வசதி காரியங்களெல்லாம் தந்துதான அன்பு நண்பர்களை, இன்னும் பல வகையில பலதரப்பட்ட மக்களை நீங்க இழந்து கொண்டிருக்கீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய
வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கொடிய கோபம். இது என்னன்னா, உன் நண்பர்கள் அப்படி இருக்கனால உனக்குள்ளேயும் அந்த பொல்லாத காரியம் ஒட்டி இருக்குது. இன்னைக்கு மாற்றிக்கொள்வோமா? முடிந்தால் அவர்களையும் சாந்தமுள்ளவர்களாய் மாற்றுவோம். இல்லைன்னா நாம் முதலாவது வெளியே வருவோம். அப்படிப்பட்ட நட்போடு பழக வேண்டாம். அப்படிப்பட்ட மனிதர்களோடு நடக்க வேண்டாம். மனம் திரும்புவோம். ஆக சொல்லுவோம், கோபம் வேண்டாம், சாந்தம் வேண்டும் என்று. அப்ப யாரிடத்தில் தான் கேட்கணும்? சாந்த சொர்பி ஆகிய அந்த இயேசுவிடத்துல நாம் வேண்டிக் கொள்வோமா? அவரை ஃபாலோ பண்ணுவோமே, அவர்கிட்ட உதவி கேட்போமா? அவர் எப்படிப்பட்டவரா வாழ்ந்தார்? மத்தேயு புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கேட்போமா? மேத்யூ சாப்டர் 11 verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல். வாட் a great blessing, isn't it? என் அன்பானவர்களே, சாந்தம் பெற ஒரே வழி இயேசு அண்டை திரும்ப வேண்டும். இயேசுவின் பாதத்திலே காத்திருக்க வேண்டும். நம்முடைய இந்த குணாதிசயம் மாறிட அவரிடத்தில் உதவி கேட்போமானால் நமக்கும் இளைப்பாறுதல், நம்மித்த மற்றவர்களுக்கும் சமாதானம், மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். ஆக எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அமைதலான உத்தரவினாலும் சாந்தத்தோடு பல தலைவர்கள் நடந்து கொண்டதுனால எத்தனையோ யுத்தங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட எத்தனையோ யுத்தங்கள் தவிர்க்கப்பட போகிறது. காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட கோபம், உக்கிரமம், இப்படிப்பட்ட தீங்கு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்வில வந்து விடாதபடி சாந்த சொரூபியாக இயேசுவிடத்தில் கேட்போம். இயேசுப்பா, என் வாழ்க்கையில கோபம் வேண்டாம், எனக்கு உம்மை போல சாந்த குணத்தை தாரும் என்று கேட்போமா? வாஞ்சியோடு கேளுங்க. Say no. There is no room for anger in my life. God, I need your character. உம்முடைய சுபாவம் எனக்கு தேவை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆலோசனை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற யாவரும் வாழ்க்கணும். இன்றைக்கு டைவர்ஸ் தான் ஒரு சொல்யூஷன் சொல்லி ஓடின்னு இருக்காப்பா. அவருடைய மன்னித்தருளும் என் தேவனே. அந்த கடும் சொற்களை, அது மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், இந்த கடும் சொற்களால எத்தனையோ பெரியோர்கள் என்று சொல்லக்கூடிய வயதில் மூத்தவர்கள் கூட தங்களுடைய அன்பு பிள்ளைகளை இழக்கிறார்களப்பா. ஆக இந்த கடும் சொற்களான தன்மையை மாற்றி போட, இனிய சொற்கள் பேசிட, சாந்தம் நிறைந்த வார்த்தைகளை சொல்லிட, ஆண்டவர் அமைதலோடு பேசி பழகிட ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, கோபப்படுவதில் என்ன பெருமை இருக்கிறது, இதில் என்ன மேன்மை இருக்குது என்று எண்ணி தகாத காரியங்களை, அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்களோடு பழகி விடாதபடி, அவர்களோடு சேர்ந்து நடந்து விடாதபடி ஒவ்வொருவரையும் நீ காப்பாற்றும் ஆண்டவரே. என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுவே, நீ சொன்னது போல உம்மிடத்தில் வந்து நாங்கள் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ள கற்றுத்தாரோம். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் பெருக்கெடுத்து உடம்பி சாந்த சொர்பியாகி கத்தரை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி சே நோ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கோபம் வேண்டாம் ஆண்டவரே. சே எஸ். அவரை பார்த்து கேட்போம், சாந்தம் வேண்டும் ஆண்டவர். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.